அமெரிக்க அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா சமீப காலமா நிறைய இந்தியர்கள் பெயரை நம்ம கேள்விப்பட்டு வரோங்க. அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கூட இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். அதே போலதான் குடியரசுக் கட்சி சார்பா ட்ரம்புக்கு எதிராக போட்டியிட்ட விவேக் ராமசாமியும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அந்த வரிசையில் இப்போ அடுத்ததான் நம்ம கேள்விப்படுற பேர் காஷ் பட்டேல். காஷ் பட்டேல், அப்படித்தான் இவரை ட்ரம்ப் கூப்பிடுவாரு. பேரை கேட்டாலும் ஆளை பார்த்தாலும் தெரியுது இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு. காஷ் பட்டேல் நியூயார்க்கோட லாங் ஐலாண்ட்ல பிறந்தவர். அமெரிக்காவில் சட்டம் பயின்றவர். அது மட்டும் இல்ல, இங்கிலாந்துல இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்ல இன்டர்நேஷனல் லா படிச்சிருக்காரு. 2005 இருந்து 2013 வரை புளோரிடாவில் ஃபெடரல் பப்ளிக் டிஃபெண்டரா பணியாற்றினாரு. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு வாதாட அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர். 2014 இருந்து யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வழக்கறிஞராக பணியாற்றினாரு. இவருக்கு ஐஸ் ஹாக்கி விளையாடவும் பிடிக்குமா, சொல்லிக் கொடுக்கவும் பிடிக்குமா. அரசு வழக்கறிஞராக இருந்த காஷ் பட்டேல் பின்னால ட்ரம்புக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆகிறாரு. 2016 அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடு இருந்ததுன்னு FBI விசாரணை நடத்தி வந்தது. 2016 தேர்தலில் ரஷ்யா ட்ரம்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணைக்கு எதிராக டேவின் நியூன்ஸுங்கிற குடியரசுக் கட்சி MP 2016 தேர்தலில் ட்ரம்புக்கு எதிராக FBI செயல்பட்டதா சொல்லி நியூன்ஸ் மெமோங்கிற ஒரு குறிப்பாணையை வெளியிடுறாரு. அதில் ட்ரம்போட தேர்தல் பிரச்சாரத்தை அப்போதைய அரசாங்கம் உளவு பார்த்து இருக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அந்த மெமோ எழுதப்பட்டதுக்கு முக்கிய காரணம் காஷ் பட்டேல் தான். ட்ரம்புக்கு ஆதரவாக 2018 ஆண்டே பல விஷயங்களை அவர் செய்திருக்காரு. இதன் பின்ன காஷ் பட்டேல் ட்ரம்புக்கு நெருக்கமானவங்களில் ஒருத்தராக மாறுறாரு. ட்ரம்ப் மேலே போடப்பட்ட பல நீதிமன்ற வழக்குகளில் அவருக்கு ஆதரவாக காஷ் பட்டேல் இருந்திருக்காரு. ட்ரம்புக்கு நெருக்கமானவருங்கிறத தாண்டி காஷ் பட்டேல் பலமுறை FBஐ விமர்சனம் செஞ்சிருக்காரு. FBI தலைமையகத்தை வாஷிங்டனுக்கு வெளியே மாற்றணும் உள்ளிட்ட பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. இவர் கவர்மெண்ட் கேங்ஸ்டர்ஸ்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் டீப் ஸ்டேட்டை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. டீப் ஸ்டேட் அப்படின்னா தலைமைக்கு எதிராக ரகசியமாக செயல்பட்டு வர அதிகாரத்தில் இருக்க சிலரை தான் டீப் ஸ்டேட்னு அமெரிக்காவில் சொல்கிறாங்க. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படாத அதிகாரத்துவத்தின் உறுப்பினர்கள் அடங்குவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த டீப் ஸ்டேட் குழு நாட்டோட குடியாட்சிக்கு ஆபத்தானதுன்னு பட்டேல் சொல்லியிருக்காரு. டீப் ஸ்டேட் குழுவினருக்கு FBI ஆதரவாக இருக்கிறதாவும் காஷ் பட்டேல் சொல்லி வராரு. வெள்ளை மாளிகையை மீட்க இந்த புத்தகம் முக்கியம் வாய்ந்ததுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன். தற்போதைய FBI டைரக்டர் கிறிஸ்டோபர் ரே அல்லது அவருக்கு முன்ன அந்த பதவியில் இருந்தவங்க எல்லாருமே அதிபருக்கு இவ்வளவு நெருக்கமானவங்களா இல்லை. தே ஆல் கெப்ட் பிரசிடென்ட்ஸ் அட் ஆர்ம்ஸ் லென்த். அப்படின்னா அதிபர்கிட்ட இருந்து தள்ளி நின்னே தங்களோட பணியை பார்த்துருக்காங்க. ஆனால் காஷ் பட்டேல் அப்படி இல்லைங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு. தற்போதைய FBI டைரக்டர் கிறிஸ்டோபர் ரேக்கு 2027 வரை பதவிக்காலம் இருக்கு. இப்போ ட்ரம்ப் காஷ்யா பட்டேலோட பேரை சொல்லி இருக்கிறதால கிறிஸ்டோபர் ரே ராஜினாமா செய்வார். அப்படி செய்யலைன்னா பதவி நீக்கம் செய்யப்படுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரம்ப் அறிவிச்சதுனால மட்டும் காஷ்யா பட்டேல் FBI டைரக்டர் ஆக முடியாது. அதுக்கு செனட்டோட ஒப்புதலும் வேணும். காஷ் பட்டேலை FBI டைரக்டராக்க செனட்ல சில எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது.